ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், சாம்பார் சாதம் செய்ய இந்த கப்பில் 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு ஒரு 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு, இப்போ இந்த 1.5 கப்பு 1 கப் அரிசி, 1/2 கப்பு பருப்பு ரெண்டையும் சேர்த்துனா 1.5 கப் ஆச்சுங்களா. ஒரு 6 கப்பு தண்ணி ஊற்றி, இதே கப்பில் 6 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. அப்புறம் மற்றபடி இன்னும் சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம்தாங்க. என்கிட்ட இருக்கிறத நான் போடுறேங்க. ஒரு 1/4 கப்பு கேரட்டு, 1/4 கப்பு உருளைக்கிழங்கு, 1/4 கப்பு பீன்ஸு, 1/4 கப்பு பட்டாணி, முருங்கைக்காய் இந்தளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அரிசி பருப்பு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதெல்லாம் ஒன்றா தாங்க வேக வைக்க போகிறோம். அப்புறம் என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாங்க. சாம்பார் சாதம் செய்ய தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி அதாவது தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 சிட்டிகை வெந்தயம், 2 சிட்டிகை மிளகு, 2 சிட்டிகை சோம்பு, இந்தளவுக்கு பட்டை, 1 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, 2 சிகப்பு மிளகாய், 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, அப்புறம் தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் புளி ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கேங்க. இதுதான் இதுக்கு தேவையான திங்ஸுங்க. கொப்பரை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையெல்லாம் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணுங்க. அரிசி பருப்பு கழுவி வச்சுருக்கலங்க. இதை குக்கரில் சாதம் வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வச்சு எடுத்துக்க போகிறேங்க. அதே மாதிரி காய்கறி தனியாக காட்டினேன் இல்லைங்களா, அது தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இதெல்லாம் வேக வச்சதுக்கப்புறம் எப்படி சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. 2 மிக்ஸ் பண்ணி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. பேன் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடித்த உடனே ஒரு சிகப்பு மிளகாயை உடச்சி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 1/4 கப்பு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் காய்கறி, வேக வச்ச காய்கறி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா, புளி தண்ணி, சாதம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதை போட்டு வதக்கிக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சு. சிவப்பு மிளகாய், தக்காளி, வெங்காயம் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்திக்கலாங்க. முருங்கைக்காயை நான் அப்படியே போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அது வெந்ததுக்கப்புறம் நான் அதில் இருக்கிற ஃப்ளஷை மட்டும் எடுத்துட்டேங்க. ஏன்னா அந்த காய் நீட்டிகிட்டு இருந்தால் சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கலாங்க, காயோடையே போட்டுக்கலாம். எனக்கு இப்படி பிடிக்குங்கிறதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், காய்கறி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் அரைக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வறுத்து அரைச்சி வச்ச மசாலா நாம் எடுத்து வச்ச சாதத்துக்கு கரெக்டாக தான் காமிச்சேன். அதை அப்படியே சேர்த்துடலாங்க. இது போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. இதை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. மசாலாவுக்கு தேவையான சாமானம் வறுக்க சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வறுக்க சொல்லியிருந்தேன். அப்போவே நான் உப்பெல்லாம் சேர்த்து தான் போட்டிருந்தேன். வறுத்துட்டு அரைச்சிட்டோம் ஆல்ரெடி. அதை தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இப்போது மேற்கொண்டு உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா சாதம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாங்க. நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இதுவும் 2 நிமிஷம் சேர்ந்து அது கூட கொதிக்கட்டுங்க. 2 செகண்ட் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், புளி தண்ணி ஊற்றியிருக்கோம். அது இந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. வெல்லம் இந்தளவுக்கு சேர்த்திக்கலாங்க. கர்நாடகா ஸ்டைல் பிசிபெலா பாத் தாங்க நம்ம இப்போ செய்கிறோம். அதனால் இந்தளவுக்கு ஸ்வீட்டு சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். விருப்பம் இல்லாதவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க.
இது ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. அடுத்தது நம்ம சாதம் சேர்த்தோம்னா நம்ம சூடான பிசிபேலா பாத் ரெடிங்க. பார்க்கலாம். பாருங்கள், அரிசியும் பருப்பும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, சாதம் வெந்துருச்சுங்க. இப்போ இந்த வெந்த சாதத்தை நம்ம அந்த மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பிசிபேலா பாத் மசாலா, அதில் சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்திட்டோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூடாக இருக்கும்போது லிக்விடாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆறின உடனே கொஞ்சம் ஓரளவு கெட்டியாகிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பிசிபேலா பாத் சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தூவி இறக்குனா சாப்பிட்றதுக்கு தயாருங்க. பாருங்கள், ரொம்ப வாட்டரியாக, அதாவது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து, ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தா கூட இந்த அளவுக்கு தண்ணியாக தெரியாதுங்க. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு இறக்க போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த டெக்ஸ்டரில் இருந்து தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கும்போதே ரொம்ப டைட்டாக எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது அப்படியே கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குங்க. அரிசியும் பருப்பும் வேக வைக்கும்போது 1.5 கப்பு, 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பருப்பு சொன்னேன். அதுக்கு 6 கப்பு தண்ணி வச்சேங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த சாதம் கிளறும்போது மறுபடியும் 1.5 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துனேங்க. நான் சொன்ன அளவு தான் தண்ணி சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட ஆனியன் ரைத்தா, பொட்டேட்டோ சிப்ஸ், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. கரெக்டாக சாப்பிட்ற டயத்தில் சாதம் சூடாக தான் சாப்பிடுவோம். அதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த சூடாக சாப்பிட்றப்ப இந்த மாதிரி நெய் மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம தாளிக்கும் போதே நெய் போட்டிருக்கோம். இருந்தாலும் சாப்பிடும்போது கொஞ்சோண்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது வந்து கர்நாடகா ஸ்டைல் பிசிபேலா பாத் சாம்பார் சாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்கில். சாம்பார் சாதத்துக்கும் பிசிபேலா பாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பிசிபேலா பாத் அப்படின்னா அவங்க கொப்பரையை போட்டு தான் பண்ணுவாங்க. நாம் நார்மலாக சாம்பார் சாதம் பண்ணும்போது தேங்காய் துருவல் போட்டு பண்ணுவோம். அப்புறம் மசாலா, அந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டால் தான் பிசிபேலா பாத்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா, கொப்பரை தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஐயர் செய்கிற மாதிரி சாம்பார் சாதங்க. அதாவது ஐயருங்க வந்து அப்படி தான் செய்வாங்க. அவங்க வந்து வெங்காயம், தக்காளி கட் பண்ணிவிடுவாங்க. தக்காளி கூட சேர்த்திக்குவாங்க. வெங்காயம் வந்து கட் பண்ணிக்குவாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார் சாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தாங்க. கர்நாடகா ஸ்டைலுங்கும்போது தான் அந்த கொப்பரை, இந்த மசாலாலாம் சேர்த்திக்கணுங்க. தேங்காயில் எவ்வளோ சேர்த்துறோம் அப்படின்னா உங்கள் விருப்பந்தாங்க. கொப்பரை தான் சேர்த்தணுன்னு அவசியமே இல்லைங்க. இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் புதுசாக சமையல் பழகுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு, ஆல்ரெடி சமையல் தெரிஞ்சவங்களுக்கு நான் எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லைங்க. அப்புறம் 1 கப் அரிசிக்கு நான் 1/2 கப்பு பருப்பு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 1க்கு 1 1 கப் அரிசிக்கு 1 கப்பு பருப்பு பிடிக்குன்னாலும் ஓகே. 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு பருப்பு தான் பிடிக்குன்னாலும் ஓகே. எப்படி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். நான் மட்டும் இல்லைங்க, யார் எது சொன்னாலும் அப்படியே செஞ்சு பார்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. புதுசாக சமையல் பழகிறவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ கொப்பரை தேங்காய்க்கு பதில் நம்ம கிட்ட வெறும் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அரிசியோட அளவு, பருப்போட அளவு கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறம் கன்சிஸ்டன்சி வந்து தண்ணியாக எடுத்துக்கிறது, திக்காக எடுத்துக்கிறது நம்ம இஷ்டம்தாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.